மக்களே நம்ம அண்ணா எஸ்சிடிசிக்கே டஃப் கொடுக்குறாருங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க ட்ராவலு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனுக்கு சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி திருச்சியிலேருந்து சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான 1-to-1 பஸ் தேடிட்டுருக்கேன். அதாவது திருச்சி, நாமக்கல், சேலம், முசிறி போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த பஸ் அமைய போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி டு ஹொசூர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழில் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோன்ட்டு. எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ தான் மணி 8 ஆச்சுங்க. நம்ம வண்டி போகாமே 9, 9:30, 10:15 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நமக்கு எந்த பஸ் செட் ஆகுது, பெர்மிஷன் தராங்களா இல்லை கேபின் தராங்களா, எல்லாத்தையும் பார்க்கலாங்க. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? வாங்க. பார்த்தீங்களா மக்களே, அருமையாக இருக்குது வண்டி. சேலம் புது வண்டிங்க. இப்போ ஒரு 9 மணிக்கு ஏறினோம்னா கூட கரெக்டாக நம்ம ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாங்க. பழனி கோத்தகிரி. திருச்சியிலேருந்து வேலூருக்கு சர்வீஸ் இருக்குங்க. திருக்கோவிலூர், திருவண்ணாமலை அந்த வழியாக போய் வேலூர் போகுதுங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக இந்த வண்டியில் போயிடலாங்களா? சூப்பராக இருக்குங்க. BS6 வேறு. பார்ப்போம். எடப்பாடி டிப்போ வண்டிங்க இது. எஸ் மக்களே, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? எந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 1-to-1 இருக்குமான்னு கேட்டேன். இந்த டைமுக்கு 1-to-1 சர்வீஸ் எல்லாம் கேன்சலே பண்ணிட்டாங்களாமா, எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கிட்டா ஒரு 4 மணி நேரம் சொல்லியிருக்காங்க சேலத்துக்கு. எப்போ ரீச் ஆகிறான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? வண்டி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? BS6 விங்கிங் கோச்சுங்க. எஸ், கரெக்டாக 8:50க்கு கிளம்புறோம். எப்போ ரீச் ஆகலாம்னு பார்க்கலாங்க. மக்களே, இந்த பஸ்ஸில் நம்ம திருச்சியிலேருந்து சேலத்துக்கு 123 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த ரூட்டுன்னு சத்தியமாக தெரிலங்க எனக்கு. முசிறி, நாமக்கல் வரைக்கும் தெரியுங்க. அது நடுவில் ஒரு ஊர் இருக்குது, அது என்ன ஊருன்னு தெரில. நான் போகும்போது அப்டேட் பண்ணுறேங்க. நமக்கு புது ரூட்டுங்க. இந்த திருச்சி சேலம் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு பர்சனலி ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது ஆக்சுவலி சென்னை பைபாஸுங்க. போய் பார்த்துருப்பீங்க. லெஃப்டில் கொஞ்சம் இறங்கணும்னா நம்ம கோவை, கோயம்புத்தூர், கரூர் போகலாங்க. பட் லெஃப்ட்லேயும் இறங்கல தலைவர், மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் எங்கே தான் போய் ஜாயின் ஆகும்ன்ட்டு. எஸ், அந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம கோயம்புத்தூர் போகிறதுன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் இந்த வழியாக போனால் சத்தம்.
சத்திரத்துலேருந்து ஜாயின் ஆகிற பைபாஸ் தாங்க அது, பாலம் தான். எஸ், அதுதாங்க கோயம்புத்தூர் போகிறது. இப்போ நம்ம லெஃப்டில் கட் ஆயிடுவாங்க. எஸ், நைட் லைட் மோடு ஆன் பண்ணிட்டாங்க, ப்ளூ கலர். வண்டி எங்கெங்கேயோ போகுதுங்க. எனக்கு புது ரூட் வேறு சூப்பராக இருக்குங்க. ஆனால் தலைவர், நம்ம டிரைவர் அண்ணா சூப்பராக ஓட்டுறாருங்க. எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாரு. 80 தான் மேக்ஸிமம்ங்க. இந்த லைனில் சூப்பராக ஓட்டுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால புதுசாக இருக்கான்னு தெரில. இந்த ரூட்டில் எப்படி ஸ்பீடு இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் ஸ்பீடாக போவாங்களா, இல்லை இவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், முசிறி பார்த்தீங்கன்னா 10:10க்கு வந்திருக்கோங்க. மக்களே, இந்த முசிறிங்கிறது எப்படின்னு தெரியுங்களா? நம்ம குளிர்தலை வந்து காவேரிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுங்க. இதே ரைட் சைடு இருக்கிறது தாங்க முசிறி.
இன்னும் கரெக்டாக நம்ம நாமக்கலுக்கு 45 கிலோமீட்டர் இருக்குங்க. சேலத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மணப்பாறை, நம்ம வந்து ரைட்டில் கட் ஆயிரும். கரெக்டாக தொட்டியம் பார்த்திங்கன்னா 10:30, கரெக்டாக 10:30 வந்துச்சுங்க தொட்டியம். மக்களே ஸ்டார்டிங்கில் சொன்னதாங்க, வண்டி தாறுமாறாக போகுதுங்க. மக்களே நம்ம அண்ணா எஸ்சிடிசிக்கே டஃப் கொடுக்குறாருங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க ட்ராவலு. நாமக்கல் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 11 மணிக்கு வந்தாச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் 2 பக்கம் போவோம். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட், பிரம்மாண்டமான நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் போகலாங்க. எஸ், கரெக்டாக 11:15க்கு நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுங்க.
எஸ் 5 நிமிஷத்தில் எடுத்தாச்சு. வண்டி ஃபுல் ஆயிடுச்சுங்க. எஸ் ஒசூர் திருச்சிங்க. திருச்சியிலேருந்து ஒசூர் நம்ம பார்த்தோம்லங்க அதே வண்டி தான். எஸ் நெக்ஸ்ட்டு நமக்கு சேலம் தாங்க. 12:30க்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. செம்ம ஸ்பீடாக ஓட்டுறாரு. கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தே ஆகணுங்க. கரெக்டாக சேலத்துக்கு 47 கிலோமீட்டருங்க. இங்கே நாமக்கல்லிருந்து அதிகபட்சம் 1 ஹவரில் போயிடுவாங்க. இந்த ரூட்டில் போனோம்னா ஈரோடுங்க. நம்ம சேலம் போயிடுவோங்க. எஸ் சேலம் கரெக்டாக 3:20க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணம். திருச்சியிலேருந்து சேலத்துக்கு ஜஸ்ட் 3 hours 20 minutesல வந்திருக்கோங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நான்லாம் டிரைவர் அண்ணாட்ட கேட்டிருந்தேன் 4 மணி நேரம் ஆகுப்பா அப்படின்னாரு. பட் எனக்கு ஒரே சர்ப்ரைஸு. டிரைவர் அண்ணா பற்றி சொல்லவே வேணாம். செம்மையாக ஓட்டினார். பர்ஃபெக்டாக சேஃபாக ஓட்டினாருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடாங்க.